सतगुरु मेरा प्रणाम तव चरण में। सद्गुरु मेरा प्रणाम तव चरण में। स्वीकुरु है मेरा प्रणाम, स्वीकुरु मेरा प्रणाम। सतगुरु मेरा प्रणाम तव चरण में। मत उपेक्षा न करूं देवा, मत उपेक्षा न करूं देवा। हमारे प्राणनाथ देवा। नहीं मार्ग हम न जाने, नहीं मार्ग हम न जाने। तेरा बिना और रखवारे, तेरा बिना और रखवारे। सतगुरु मेरा प्रणाम तव चरण में। स्वीकुरु है मेरा प्रणाम। सद्गुरु मेरा प्रणाम तव चरण में। प्रेमिक देवा गुरुवर मेरा, प्रेमिक देवा गुरुवर मेरा। प्रेमास्पद और न जाने तेरे बिना। सतगुरु देवा मेरा प्रणाम। भक्ति भीख मांगो तेरा, भक्ति भीख मांगो तेरा। भक्तजनों के तुम रखवारे, भक्तजनों के तुम रखवारे। सतगुरु मेरा प्रणाम तव चरण में। सद्गुरु मेरा प्रणाम तुम चरण में। स्वीकुरु है मेरा प्रणाम। प्रेमिक देवा प्रणाम हमारे, प्रणाम हमारे, प्रणाम हमारे। स्वीकुरु है प्रणाम हमारे। जय प्रेमिकेंद्र महाराज की जय। புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பிரேமிக குசுமாஞ்சலி பாகம் 14 ஏதாவது யதாசக்தி ஆச்சாரியவரின் நம் பிராணநாதரின் சரித்திரானுபவம், கீதானுபவம், பிரேமானுபவம் இவற்றை சம்ஸ்கிருத தமிழ் ஸ்லோகங்களின் வாயிலாக விவரித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தர்களாக அனைவரும் ஆக வேண்டும். அவருடைய ஸ்மரண குசுமங்களினாலே நம்மை நாம் பாவனமாக்கி கொண்டு வாழ்வாங்கு வாழ்வோமாக. கஷ்சித்விஜஹா மதுபகுலதீஹி விபுர்மஹாவதான்யோ பக்தோத்தமஹ महितमदनो पूर्वाचार्यो कुलेन्दुः योगीश्वरो कुलवरविदुः प्रेमिकेन्द्रेति ख्यातो प्रेमानन्दं वितरति महाजीयते कृष्णसूरिः वैष्णवार्यकुलवरवर्यो श्रीरङ्गक्षेत्रवासी वेङ्कटार्यकुलजननि देहे सत्कुमारेति ख्यातो सर्वोत्तमो मङ्गलमहितो
பார்வத்யம்பா சுப்ரியோ கர்ணானந்தம் விதரதி புவௌ அவதீர்ணோ பிரவீணः சபக்தௌகைः பரிஷ்ருதப்ரபுः குணகணாட்யோ குலஜ்ஞः ஸ்ரீவைஷ்ணவசம்ஹிதா श्रीवनमाहात्म्यादिभिः वर्यो अनीश्वरो बहुग्रन्थकर्ता चातिवातो प्रेमिकः अत्यूहैर्यो निजभक्तिश्रियं प्रदनर्थं सिषेवे अत्यूहैः यो निजभक्तिश्रियं प्रदनार्थं சிஷேவே கஷ்டித் த்விஜः மதுபகுலதீஹி ஓர் உயர்ந்த பிராமணன் மதுவுண்டு மதம் கொண்டதான ஒரு வண்டினை போல் ஞானம் என்கின்ற தீஞ்சுவை மிக்கதான அனுபவம் மிக்கதான பிரேமை மிக்கதான உயர்ந்த மதுவை உண்டவனாக விபுஹு மகாவதன்யஹ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யரை போல் மகாவதான்யனான ஒரு பிரபு நமது ஆச்சாரியன் பக்தோத்தமஹ ஒரு பக்தன் என்ற நிலையிலே எடுத்துக்கொண்டால் அவரை விட உயர்ந்த நிலையிலே எவரும் பக்தியை செய்ய இயலாது மஹித மதனோவோ நவமன்மத மன்னதாக்காரனாக உலகில் கண்டவர் அனைவரும் தன் கள்ளங்களை எடுக்க இயலாத ஒரு நிலையில்தான் அவருடைய ஆகர்ஷண சக்தி இருக்கின்றது. பூர்வாச்சாரியோ குலந்துஹு தன்னுடைய பூர்வாச்சாரியரான தன்னுடைய வம்சத்திலே அவதரித்த ஈடனை இல்லாத உயர்ந்ததான கிருஷ்ணசூரியின் அபராவதாரமோ அனுத்தராவதாரமோ என்று உலகே வியந்து போற்றும் அளவிற்கு யோகேஸ்வரோ யோகீஸ்வரோ குலவர விதுஹு உயர்ந்ததான யோகீஸ்வரராக இனி ஒரு கவனம் உண்டால் நன்றாயிருக்கும் என்ற நிலையிலே எழுந்திருப்பவன் ரோகி போதுமே உண்டது என்ற நிலையிலே சற்று எடுத்தவுடன் எழுந்திருப்பவன் போகி வயிற்று பசிக்காக உணவு ருச்சிக்காக அல்ல என்று இருப்பவன் யோகீஸ்வரன். குலவர விதுஹு கிருஷ்ணசூரி வம்சம் என்கின்ற பெயர் உயர்ந்ததான அந்த வம்சத்திலே அந்த வம்சாப்தியிலே தோன்றிய சந்திரன் பிரேமிகேந்திரேதி க்யாதோ பிரேமிகேந்திரன் என்ற உயர்ந்த நாமத்தை கொண்டவராக எங்கும் புகழ் பெற்றவராக பிரேமானந்தம் விதரதி மகா தான் பெற்ற ராதா பிரேமையை உலகுக்கு விதரணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஜியதே கிருஷ்ணசூரி அந்த சாட்சாத்து கிருஷ்ணசூரியை தான் இந்த மகாவதான்யன் தான் இந்த உருவத்திலே இருக்கின்றான். வைஷ்ணவர்ய குலவரவர்யோ ஸ்ரீரங்க க்ஷேத்ரவாசி வைஷ்ணவ குலத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை வகிப்பவர். குலவரவர்யோ தான் உதித்த குலத்திற்கு அதிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நிர்வகிப்பவர். ஸ்ரீரங்க க்ஷேத்ரவாசி உயர்ந்ததான ஸ்ரீரங்கம் என்கின்ற மகாக்ஷேத்திரத்திலே நித்தியவாசம் செய்பவர். வெங்கடார்ய குலஜனனி தேகேயே வெங்கடாரியர் என்கின்ற தன் தந்தையின் பெருமையை அந்த குலஜனங்களுக்கு நிதியாக இருப்பவர், சுஜனங்களுக்கு ஒரு ரக்ஷகனாக இருப்பவர், காப்பாக இருப்பவர். அவருடைய சத்குமாரே திக்யாதோ அவருடைய சத்குமாரர் இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் என்று வள்ளுவன் பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க தந்தையின் பெயரை நிலைநாட்டியவர். சர்வோத்தமஹா அனைத்து கலைகளிலும் சர்வதந்திர சுதந்திராக உயர்நிலையிலே வளைய வந்தவர். மங்களமஹிதோ பார்வத்யம்பா சுப்ரியோ மங்கள விக்கிரகமாக வலம் வந்து பார்வதி தாயாரின் மனம் குளிரும்படியாக அடிவயிறு குலையும்படியாக வந்து உதித்தவர் அல்லவா. கர்ணானந்தம் விதரதி புவௌ நம் கண்களுக்கு
விருந்தாகவும் காதுகளுக்கு பெரும் அமுதமென்ன உபதேசங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ரச்சனைகளினாலும் ஆனந்தத்தை வருஷிப்பதிலே தன்னிகரற்றவர். விதரதி புவௌ யத்தம், இவ்வாறு தான் பெற்ற இன்பத்தை நமக்கு விதரணம் செய்து அவதீர்ணஹா பிரவீணஹா, உலகிலே தோன்றினார் நம்மை காத்தருள்வதற்காக. ஸ்வபக்தௌகைஹி, மோகம் என்றால் கூட்டம், தன்னை சார்ந்ததான பக்தர்களின் கூட்டங்கள் எல்லாம் பரிஷ்ருத பிரபு, எப்படி நதிகள் எல்லாம் மகாசமுத்திரத்திலே தன் பதியான சமுத்திரராஜனிடம் சென்று கலந்து தன் நிலையை இழந்து இருக்குமோ அதுபோல் பக்தர்களாகிய கூட்டம் அண்ணாவின் திருவடிவாரத்தை வந்து சென்று அதில் பிரமரங்களாக சூழ்ந்து கொண்டு குணகணாட்யோ குலக்ஞா, திருவடியிலிருந்து திருவடி பர்யந்தம் சேவித்து, ஆஹா குணநிதி இவர் அல்லவா, சத்குணங்களின் ஒரு இருப்பிடம், ஆச்சாரத்திலோ அனுஷ்டானத்திலோ தவத்திலோ தியானத்திலோ கானத்திலோ மோனத்திலோ மௌனத்திலோ எதிலும் தன்னிகரற்ற ஒரு நிலையில் இருப்பவர். ஆனால் நமக்கு என்ன செய்தார்? பெரிய மலையான சாஸ்திரங்களையெல்லாம் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதை என்கின்ற உயர்ந்த கிரந்தம். ஸ்ரீவன மாஹாத்மியாதிபிஹி, ஸ்ரீவன மகாத்மியம் மற்றும் எண்ணற்ற சதகங்கள், எண்ணற்ற கீர்த்தனங்கள், எண்ணற்ற பிரமாண கிரந்தங்கள், பாகவத தர்மசாஸ்திரம் முதலான உயர்ந்ததான பொக்கிஷங்கள், எதை சொன்னாலும் இதை சொல்லிவிட்டான் இதை விட்டுவிட்டான் என்ற நிலை ஏற்படும் என்ற ஐயத்தினாலே ஒரு சிலதை சொல்லிவிட்டு மேலே செல்கின்றோம். அனீஸ்வரஹா, தன்னிகர் இல்லாத உயர்ந்த ஈஸ்வரன். அனைத்து தெய்வங்களும் தன்னை அண்டியவர்களை காப்பதற்கென்றே அவதாரம் எடுத்தது போல் நம் போன்ற சில குடும்பங்களை காத்துள்வதற்காக பிரபுவானவர் இந்த உருவத்திலே வந்திருக்கின்றார். பகு கிரந்த கர்த்தா, பல்வேறு கிரந்தங்களை செய்தவர். ச அதிவாதோ பிரேமிகா, ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் வந்து நம் இடை புகுந்து தானாக வந்து நம் மனத்திலே குடிகொண்டு அகலகில்லேன் என்று இருக்கின்ற பெருமானை என்னென்று சொல்வது? அவர்தான் பிரேமிகா, நமது பிரேமி அண்ணா. அத்யூஹைஹி, உயர்ந்த தபஸினாலும் பூர்வ புண்ணியத்தினாலும் தபசக்தியினாலும் வாக்படுத்துவத்தினாலும் சர்வஜத்துவத்தினாலும் நிஜ பக்தி ஸ்ரீயம், உயர்ந்ததான பக்தி இதுப்பா. இவ்வாறு நீ திவ்ய தேசத்துக்கு சென்றால் இவ்வாறு சேவிக்க வேண்டும், இவ்வாறு ஸ்ரீமடங்களுக்கு சென்றால் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு மகாக்ஷேத்திரங்களுக்கு சென்றால் அந்த பக்தர்களோடு கலந்து விட வேண்டும், உன்னை நீ தனித்து காட்டிக்கொள்ளக்கூடாது என்று ஒரு மகா கடல் சமுத்திரம் எவ்வாறு அலையற்று பெரும் கம்பீரமாக இருக்குமோ அதுபோல் ஞான பிராச்சுரியரான ஞான அம்புதியான பிரேமக்கடலான குருநாதர் சிஷேவே விளங்குகின்றார். நம்மை காப்பதற்காக, நமக்கு அருள் புரிவதற்காக. எவர் தன்னை நினைக்கின்றாரோ அவர்களை வாழ்வதற்கு என்றே கங்கணம் கொட்டி கொண்டு வந்த மகத்தான வியக்தி. அதிவாதம், பெரிய ஒரு காட்டாற்று வெள்ளம், அதிலே ஆட்பட்டு அடித்துக்கொண்டு செல்லப்பட்ட நம் ஹிருதயங்கள் அவருடன் ஒட்டிக்கொண்டு அவருடைய திருவடியிலே ஒரு துகளாக இருப்பதற்கு என்றென்றும் ஆசைப்படுவதுதான் உண்மையான நிஜமான பிரேமையின் ஒரு லட்சணம். ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் அண்ணா இவ்விஷயத்தை கூறுகையிலே கூறுகின்றார். திவ்ய மங்கள பிரபந்த கீரகான லோலுபம் மவ்ய கிருஷ்ண சூரி வம்ச சாகரேந்து மத்தம் பத்மஹஸ்த தீக்ஷயா மதீய ஹிருத்விலாசினம் பிரேமிகேந்திர தேசிகேந்திரமேவ சந்ததம் ஸ்ரயே. திவ்யமங்கள பிரபந்த கீத கான லோலுபம், மங்களமயமான திவ்யமான 4000 பாடுவதிலே மிகவும் தேட்டை கொண்டவர். பவ்ய கிருஷ்ண சூரி வம்ச சாகரேந்தும் அத்புதம், உயர்ந்ததான பவ்யமான விடயசீலரான மகா ஞான பிராச்சுரியரான கிருஷ்ணசூரி வம்சத்திலே அந்த வம்சமாகிற சாகரத்திலே உண்டான சந்திரன் நமது பிரேமச்சந்திரிகன். பத்மஹஸ்த தீக்ஷயா மதீய ஹிருத்விலாசினம், தன்னுடைய கரகமலத்தினாலே கரகமலம் சிரசினதாய கருணாம் சக்ரே குருநாதா என்றபடி என் ஹிருதயத்திலே புகுந்தவர். பிரேமிகேந்திர தேசிகேந்திரமேவ சததம் ஸ்ரயே, அப்பேற்பட்ட குருநாதரை நான் அனவரதம்
அண்டி இருக்கின்றேன். ஏன் அது காரணம் என்ன? விக்ஷணாமிருதை ஸ்வகீய பக்த பிருந்த ரக்ஷகம். அமிர்தமயமான கட்டாட்ச அபாங்கங்களினாலே தன்னுடைய பக்த பிருந்தத்தை ரட்சிப்பதிலே தன்னிகரற்றவர். சுக்தி மாதுரி ரசேன சர்வலோக சிக்ஷகம். தான் செய்த அனைத்து கிருத்தியங்களையும் மதுரம் பண்ணி பாடாதனால் எண்ணற்ற குடும்பங்கள் அதை தெரிந்து கொண்டு உலகம் அனைத்தையும் அவர்களுடைய அருட்பார்வையிலே கொண்டு வந்த துவந்தங்கள். பாதுகாரஜக்கணைரதுல்ய பக்திதாயகம். அவருடைய திருவடி நம் வீட்டிலே பதித்து விட்டால் அக்கணமே வீடே பிருந்தாவனமாகின்றது. அதுல்யமான பக்தி சிறார்களுக்கும் நவஜனித சிசுக்களுக்கும் ஏற்படும் என்பது சத்தியம். எவ்வளவு உதாரணம் வேண்டும் காண கிடைக்கின்றது. பிரேமிகேந்திர தேசிகேந்திரமேவ சந்ததம் ஸ்ரயே. அப்பேற்பட்ட பிரேமிகேந்திர தேசிகனை நான் அனவரதம் கொண்டாடுகின்றேன் என்று விஷயத்தை கூறி ஆனந்தப்படுகின்றார். பாரத தேசமெங்கும் கோலாகலனோடு விஜய யாத்திரை, குறிப்பாக பிரபுதத்த பிரம்மச்சாரி வந்து கலந்து கொண்ட பிருந்தாவன யாத்திரை, பிரதி லீலாஸ்தலங்களுக்கும் இவர்களை அழைத்துச் சென்று ஆங்காங்கே அதன் மகிமையையும் அதன் பெருமையையும் அண்ணா உபன்யசிக்க திருவிடைமருதூர் வெங்கட்ராம் பாவதர் தலைமையிலே அஷ்டபதி முதலான யாவும், மன்னி தலைமையிலே சதகங்கள் யாவும் அனைவரும் பாட, அனைவரும் அலௌகிகமான லோகவிலட்சணமான சுகமயமான தினங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். இவ்வாறே ராதாவின் ஜன்மஸ்தானம் பரசானாவிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு ஸ்தலங்கள், ஹரித்வார், பத்ரிநாத், விஜயம் இவ்வனைத்தையும் முடித்து கொண்டு வரும்பொழுது ராமனுடைய அணுயாத்திரையாகவே நைமிஷாரண்யத்திலிருந்து ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு திவ்ய ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு ஆந்திர தேசத்தில் பிரவேசித்து காசி க்ஷேத்திரங்கள், காசி கயா முதலியவற்றை தரிசித்து பின்னர் வட கிழக்கு பாகமாகிய கல்கட்டா முதலான இடங்களுக்கு சென்று ஜெகநாத புரி வந்து சேர்ந்து அங்கிருந்து ஸ்ரீகுர்மம் பத்ராச்சலம் வழியாக சென்னை வந்து சேர்ந்து இவ்வாறு எங்கு பார்த்தாலும் கோலாகனுடைய ஆரத்தி சமயத்திலே எண்ணற்ற ஜனங்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். இவ்விதமாக ஒரு வருட காலம் யாத்திரையை முடித்துக்கொண்டு மேற்கு மாம்பலம் அயோத்தியா மண்டபத்திலே பெரும் வரவேற்பு. ஒரு வருட காலம் பிறகு அண்ணாவை சந்திக்கிறோம் என்ற ஆனந்தம் அனைவரும் புஷ்பமாரி செய்து கோலாகலனுக்கும் அண்ணாவிற்கும் இப்படி ஒரு வரவேற்பு செய்தனர். இதன் பின்னர் ராமேஸ்வர யாத்திரை, காஞ்சியிலே வந்து மகாபரிவாள் தரிசனம், அதன் பின்னர் பாஜக க்ஷேத்திரமாகிய மத்வாச்சாரியனுடைய அவதார ஸ்தலம் கர்நாடக தேசம் எங்கும் தரிசனம் செய்து அவ்வாறே மைசூர் வந்து அங்கிருந்து மேல்கோட்டையின் திருநாராயணபுரம் வந்து அங்கிருந்து மீண்டும் நேபாள யாத்திரை வந்து இவ்விதம் ஆச்சரியமான ஒரு விஜய யாத்திரை கோலாகலன் நடத்தி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். செங்கனூரிலேயே தன் வாசஸ்தலமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட அண்ணா வாசுதேவ பிரம்மம் நினைவாக அங்கு ஒரு விஜனாசிரமத்தை அமைத்தார். திருவரங்கத்தில் தாயார் அளித்த அந்த கிரகத்தையே தன்னுடைய நித்தியவாசஸ்தலமாக கொண்டார். இவ்வாறு இருக்கும் பொழுது டெல்லியில் அண்ணாவுக்கு இரு காலிலும் பெரும் அதிர்ச்சி காட்டியிருந்தது. பின்னர் அவர் நடப்பாரா என்ற நிலையிலிருந்து கிருஷ்ணனுடைய அபாரமான கிருபாவிஷ்டியினாலும் கோலாகனுடைய சம்ரக்ஷணையினாலும் அண்ணா பழையபடி வந்து பழையபடி ராசோத்சவங்களுக்கெல்லாம் அவர் ஆட ஆரம்பித்தது. அவரிடம் ஈடுபட்ட அத்தியந்த அணுக்கமயமான தொண்டர்களுக்கு கண்களிலே நீரை வரவழித்தது. வல்லபர் செய்து வந்த அஷ்டயாம சேவையை செய்யக்கூடிய ஒரே வியக்தியாக அண்ணா இருக்கின்றார். உத்தவனுக்கு யாதொரு போதனையை ஏகாச ஸ்கந்தத்திலே பகவான் செய்து அருள்கின்றானோ அனைத்து விழாக்களையும் தொய்வு இல்லாதபடி செய்து அன்று முதல் இன்று வரை செய்து வருவர் அண்ணா. அவ்வாறே திவ்ய தேசங்களுக்கு கைங்கரியம், எண்ணற்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் என்று ஆச்சரியமயமான அனைத்து விஷயங்களும் நடந்த வண்ணம் இருக்கின்றன. பிரதிதினமும் ஒரு விழாதான். அவர் எங்கிருக்கின்றாரோ அங்கு ஒரு கூட்டம்தான். அவை எல்லாம் பிரேமையினால் வந்த கூட்டம், பிரேமை துளிர்த்து ஏற்பட்டு வந்த கூட்டம், பிரேமை தருகின்ற சுகமயமான ஆனந்த அலைகளால் ஈர்க்கப்பட்ட கூட்டம். அண்ணாவை செவிக்க வேண்டும், அண்ணாவுடன் 2 வார்த்தை பேச வேண்டும் என்று அங்கிருந்து ஓடி வந்து அடுத்த கணம் மறைகின்ற தம்பதிகளை காணலாம். அவ்வளவுதான், வந்த வேலை ஆகிவிட்டது. அண்ணாவுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று எண்ணிய எண்ணற்ற ஜனங்களை தசமி தோறும் காண கிடைக்கின்றது. ஏகாதசி தோறும் காலையில் தீர்த்தம் வாங்குவதற்கு என்றே வந்தவர்கள் எவ்வளவு பேர், மாலை உபன்யாசத்துக்காக வந்தவர்கள் எவ்வளவு பேர், இரவு தெவிநாமத்திற்குன்னு வந்து சேர்ந்த பாகவத கூட்டம் எண்ணற்றவை. அந்த காலத்திலே பாகவத பாடசாலையை ஆரம்பித்த காலம்,
ஸ்ரீ ரங்கண்ணா பாகவதர், மல்லி கல்யாணம் முதலான எண்ணற்ற யுவாக்கள் குவிவர். இரவெல்லாம் திவ்யநாமம். அண்ணா தன்னுடைய சாய்ந்த நாற்காலிலே படுத்திருப்பார். இவர்கள் அனைவரும் அண்ணாவை சுற்றி படுத்து கொண்டிருப்பார்கள். காலை பஞ்ச உஷத்காலத்துக்கு முன்னாக அவர்கள் கிளம்பி சென்னை வந்தாக வேண்டும் உத்தியோக நிமித்தம். இவ்வாறு அவர்களை காணாமல் அண்ணா தன் குழவிகளை பிரிந்த தாய்ப்பறவை போல் சமப்படுவார். ஆஹா, அங்கிருந்து வந்தார்கள், பஜனாந்தத்தை தந்தார்கள், ஒரு வாய் காப்பி கூட கொடுக்கவில்லை, சென்று விட்டார்களே என்று அண்ணா வருத்தப்பட்ட பொன்மயமான காலம், பொற்காலம். நினைவிலே மறக்க உண்ணாத உயர்ந்த கீதானுபவங்களை தந்த எண்ணற்ற பாகவதோத்தமர்கள் சங்கண்ணா காலத்திலிருந்து ஆரம்பித்து எவ்வளவு மகனீயர்கள், எவ்வளவு மகா தபஸ்விகள், எவ்வளவு புண்ணியவான்கள், எவ்வளவு தீர்க்கதர்சிகள், ஞானி துல்லியமான மகா பாகவதோத்தமர்கள் எல்லாம் குழுமி கோலாகலன் முன்னால் ஆடிப்பாடி தன் வயமிழந்த காலமெல்லாம் உண்டு. பாகவதர்களை கண்டால் அண்ணாவுக்கு தனி அனாதி சுகம், அனாதி குஷி. அதுவும் நெடுங்காலமாக பழகிவிட்ட பாகவதர்கள் கண்டுவிட்டாலே திரவித்துவிடும் ஹிருதயம். ஒரு முறை நமது வள்ளி பாகவதர் குடும்பத்தோடு மாலை 4-4:30 மணிக்கு உள்ளாக பரனூர் வரும் பாக்கியம். அது ஒரு தசமி. அப்பொழுதுதான் அண்ணா டீ எழுந்துவிட்டு கயிற்று கட்டிலே காத்தாட அமர்ந்திருக்கும் பொழுது அனைவரும் சென்று நமஸ்கரிக்க அண்ணா பாடலானார். நின்ன நானு ಬೀಡುವನಲ್ಲ ಎನ್ನ ನೀನು ಬೀಡಲು ಬಲ್ಲಿ ಪನ್ನಗ ಶಯನ ವಿಜಯ ವಿಠಲ ಕೇಳೋ ನಿನ್ನ ಭಕ್ತರ ಸೊಲ್ಲ ಸದಾಯನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ வாசமாடு ஸ்ரீஹரி. முதல் சரணத்தை எடுத்துக்கொண்டு பாடினார். அப்பொழுது நமஸ்கரித்து எழுந்த பாகவதருக்கு என்ன சொல்ல வரார் என்று புரியவில்லை. மல்லி புரியவில்லையா என்றார். பன்னகசயன விஜய விட்டலா கேளோ நின்ன பக்தர சொல்ல. பன்னகசாயி விஜய் விட்டலனின் இந்த வார்த்தையை கேள். நீ என்னை விடக்கூடாது, நானும் உன்னை விடமாட்டேன் என்று பொதுவான அர்த்தம். அப்படி இல்லை. இங்கு விஜயா விட்டலா என்று பதத்தை பிரித்து, நீ விஜயன், நான் விட்டலன், நான் உன்னை என்றும் விடமாட்டேன், நீ என்னை விடக்கூடாது என்று ஆலிங்கனம் செய்து கொண்டார். புது அர்த்தம் துவனித்தது. ஏனெனில் பெயரிலே அர்ஜுன சப்தம் இருப்பதினாலே நீதாண்டா விஜயன் என்றார். இவ்வாறு அவ்வப்பொழுது அவருக்கு ஏற்படும் பாவம் உயர்ந்த பாவோத்ரேகம். அதனால் ஹிருதயத்தில் இருந்து வருகின்ற ஹிருதயஸ்பர்ஷியான ஒரு சில வார்த்தைகள், இவை காலத்துக்கும் அழிய ஒண்ணாத, அழிக்க இயலாத உயர்ந்த சொற்றொடர்கள். அதை நினைத்தே நம் காலத்தை நாம் தள்ளிவிடலாம். அதுதான் சத்தியம். ஆழ்வார் அருளிச் செயல் காணா ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமும் ஆழ்பொருள் மூலப்பொருள் உரை அபிமான க்ஷேத்திரமோடும் நேள் பொருள் வைத்தமானிதி இவர் என உணர்ந்து கொண்டாடி தாழ் பணிந்திடும் அண்ணா நமது காலத்து வியாசரருளிய திவ்ய தேச மகிமை நாளாவட்டத்தில் மறைய நம் வியாசரம் ஸ்ரீ அண்ணாவும் திவ்ய தேச வைபவமருளிடைய வைணவசபை நிர்மாணித்து ஷீரமான பதிகள் யாவும் நானிலமுய்ய குடமிழக்கு இட்டார் காப்பு அவர் அடித்தளமே. ஆழ்வார்கள் அருளிச்செயலிலே சில திவ்ய தேசங்கள் விடுபட்டன. ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள், அபிமான க்ஷேத்திரங்கள் இவை காண கிடைக்கவில்லை. அப்பொழுது ஆழ்வார்கள் பாடவில்லையே என்று व्यसனப்பட்ட சுவாமி வேதாந்த தேசிகன் தான் ஒரு சிலவற்றை இவ்வாறு கூறி அக்குறையை நீக்கினார். அதேபோல் நமது அண்ணாவும் 108 திவ்ய தேசங்களுக்கும் கீர்த்தனைகளை செய்து ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமான
பல்வேறு திவ்ய தேசங்களுக்கும் தான் கீர்த்தனைகளை எழுதி, அதுபோல் அபிமான க்ஷேத்திரமான பண்டரி க்ஷேத்திரம் முதலான பல்வேறு க்ஷேத்திரங்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்களால் பாடப்பெறாத நிலையிலே தான் அதை பாடி நீள் பொருள் வைத்த மாநிதி இவர் என்று உணர்ந்து கொண்டாடும் வகையிலே அப்பெருமாளின் திருவடியிலே தாழ்பணிந்து தன்னுடைய அபிமானத்தை வெளிக்கொணர்ந்தார் நமது காலத்து வியாசராம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா. வியாசர் அருளிய திவ்யதேச மகிமை நாளாவட்டத்திலே மறைந்துவிட இக்குறை நீங்க வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டார். நமது வியாசராம் ஸ்ரீ அண்ணாவும் வடமொழியிலே திவ்யதேச வைபவம் தன்னை விஸ்தாரமாக எழுதி ஏற்கனவே இருக்கின்ற திவ்யசூரி வைபவத்தை மிஞ்சுமா போல மிக எளிதான சம்ஸ்கிருதத்திலே அருமையான நடையிலே ஒருவனை படித்தால் மீண்டும் படிக்க தூண்டும் வகையிலே அமைந்திருக்குமா போலே அமைத்து வைணவ சபையை நிர்மாணித்து உயர்ந்த திவ்ய சதசெல்லாம் செய்து அவர்களுக்கெல்லாம் பரிசாக இதை ஈந்தார். பல்வேறு திருப்பதிகள், குறிப்பாக இரட்டை திருப்பதி முதலானவை எல்லாம் பூஜையே நின்றுவிட்ட காலம் இருட்டடித்த கோவில்களாக ஆக்கிவிட அவ்விடங்களிலெல்லாம் இவரும் வழுக்குடி கிருஷ்ணனுடைய தந்தையார் அவரும் உயர்ந்த டிவிஎஸ் குரூப்பிலே ஒரு மகனியருமாக சேர்ந்து ஒரு சபையை நிர்மாணித்து சீனமான பதிகள் யாவற்றையும் புனரமைப்பு செய்து அதை முன்போல் எங்கும் ஜொலிக்குமா போலே செய்து அங்கு இருக்கின்ற ஒரு அர்ச்சகர், ஒரு பரிச்சாரகர், ஒரு கைங்கரியப்பரர் என்ற மூவருக்கும் மாதந்தோறும் சம்பளம் தந்த வண்ணம் இவ்வாறு பல்வேறு திவ்யதேசங்களெல்லாம் நடக்குவதற்கே ஆதாரமாக இருந்தார். தான் அதை செய்தோம் என்று அங்கு செல்லும் பொழுது யாரிடம் சொல்லி அறியார். தன் பெருமை தான் அறியாதவர் விஷயத்தே என்னென்று சொல்வது? தலந்தோறும் நாம பிரச்சாரமும் உபன்யாசமுடன் வலம் வந்தார் ஸ்ரீஹரி. தந்தை கொப்பானவன் என நலமுடன் பக்தர் புகழ இவர்கோர் நன்னாளில் கோலாகலமாய் விவாகமுற விஷாகா கைப்பற்றினார் ஹரிஜியே. ஹரிவுரை பண்டரியிலோர் பஜனாசிரமம் ஸ்ரீரங்கத்திலும் சமைத்தே விரிணல் கவரி வீசும் அழகர் மலையிலும் மேல்கோட்டையிலும் தாமே வனத்திலோர் சமிதியும் நிகுஞ்ச சேவைக்கென்றே அமைத்து அருமையாய் அரணை பாடிட, அருமையாய் நம் பரனை பாடிட வழிவகுத்தார் புகழ் அவண்ணம் நாமமே. தலந்தோறும் சென்று நாமப்பிரச்சாரம் பகுண்ணாம் உதயந்தாள் செய்தருளிய 8 கிரந்தங்களுக்கு ஆதாரமாக கொண்டு உயர்ந்ததான நாமப்பிரச்சாரம் உபன்யாசங்கள் ஏழை எளியோர்கள் எல்லாரையும் நாமம் சொல்லி வைத்த பெருமையை உடையவர். இவ்வாறு இவர் வலம் வர அவருடைய பெரிய குமாரரான ஸ்ரீ ஹரிஜி தந்தை கொப்பானவன் இவன் என்று உலகம் அறியுமா போலே அவருக்கு ஆச்சாரியாபிஷேகம் செய்து தன்னுடைய அனைத்து கர்மங்களையும் இவர் செய்வார் என்று அவரை அன்றே தயார் செய்து நலமுடன் பக்தர் புடைசூழ அவர்களெல்லாம் இவர் புகழாரம் செய்ய இவருக்கோர் நன்னாளிலே கோலாகலன் உரைகின்ற பரனூரிலே விசாகாமண்ணியின் கைத்தலம் பற்றினார் ஹரிஜியே. ஹரிவுரை பண்டரியில் ஓர் பஜனாசிரமம் அமைத்தார். ஸ்ரீரங்கத்திலும் அவ்வாறே வாசுதேவ பஜனாசிரமம் அமைத்தார். விரிநெல் கவரி வீசும் அழகர்மலையிலும் கங்கரியத்திற்காக குரேஸ்வர் பஜனாசிரமம் அமைத்தார். மேல்கோட்டியிலும் வருடத்து ஒரு நாள் பெருமாள் வந்து அமர்ந்து ஒரு முகூர்த்த காலம் நமது பஜனை அண்ணாவின் கீர்த்தனையை கேட்டுவிட்டு செல்லுமா போலே ஒரு சமிதியை அமைத்தார். ஸ்ரீவனத்திலோ ராதா முரளிதரனுக்கு ஒரு நிகுஞ்சம் அமைத்தார். இவ்வாறு தேப்பெருமாள் ஒரு வனபோஜனத்துக்கு எழுந்தரும்போது வர வேண்டும் என்ற ஆசையிலே காஞ்சி க்ஷேத்திரத்திலும் ஒரு இடம் வாங்கி பக்தர்கள் வந்தால் பகவத் தரிசனம் செய்வதற்கும் பகவத் பஜனை செய்வதற்கும் பகவத் தியானம் செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்து வாறு விதம் விதமாக ரகரகமாக ஆங்காங்கே பக்தர்கள் வந்தால் தங்குவதற்கும் பகவத் பிரசாதம் ஏற்பதற்கும் பகவத் பஜனம் செய்வதற்கும் பகவத் தியானப்பரர்களாக வலம் வருவதற்கும் அந்த பண்டரிநாதனின் கிருபை அந்தந்த க்ஷேத்திரத்திலே இருக்கின்ற பெருமாளின் கிருபையை அவர்கள்
தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று இவர் எவ்வாறு அனுபவித்தாரோ அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசையிலே வழிவகுத்தார். அருமையாய் பரனை பாடிட அவ்வாறு வழிவகுத்த நம் அண்ணாவின் திருவடியே புகழ், அவருடைய நாமமே நமக்கு புகழாகும். நாம பிரச்சாரத்திற்கோர் சபா, நிகுஞ்ச சேவைக்கோர் சமிதி, பக்தி பிரச்சாரத்திற்கோர் பிரேமாமிர்தம் சமிதி, வைதீகர்கட்கு பரிபாலன சபாவுடன் மற்றும் பிரம்ம சபையும் கூட்டியே திவ்ய தேச சம்ரக்ஷணம் செய்வித்தார்ணம் கோவிந்தனே. கோவிந்தபுரம் மடவிரிவாக்கம் நித்யோத்சவ பாலனமும் ஐயாவாள் மட புனரமைப்பும் பக்ஷோத்சவ நியமனமும் மருதானல்லூர் மட நிர்வாகம் விஜயகோபாலயதிரேஷர் மடமுமே அருமையாய் நடத்திடும் மன்னா நம் ஜெகநாதனே. நாமப்பிரச்சாரத்திற்காக ஒரு சபையை அமைத்தார். ஸ்ரீவனத்தில் நிகுஞ்ச சேவைக்காக ஒரு சமிதியை அமைத்தார். பக்தி பிரச்சாரத்துக்கு பிரேமாமிர்தம் ட்ரஸ்ட் அமைத்தார். வைதிகர்களுக்கு வைதிக பரிபாலன சபா, அதன் மூலமாக எண்ணற்ற உபன்யாசங்கள், எண்ணற்ற வைதிகர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கேற்ற உயர்ந்த சம்பாவனையும் மதிப்புமிக்க பரிசுகளையும் தந்து பிரம்மசமையை சமைத்து பல்வேறு வினாக்களுக்கு பதிலளித்து இவ்வாறு வித்வத் சதஸை ஏற்படுத்தி ஸ்ரீரங்கத்தில் ஒரு வைணவ வித்வத் சதஸ் ஏற்படுத்தினார். பின்னர் சைவாசிரிய மடங்கள், குருக்கள் இவர்களையெல்லாம் வழித்து அங்கு ஒரு சபையை ஏற்படுத்தினார். திவ்ய தேச சம்ரக்ஷணம் செய்வித்தார் நமது கோவிந்தனான குரு பெருமான். கோவிந்தபுரம் மடவிரிவாக்கம் செய்தார். ஏகாம்பரம் சுவாமியுடன் கைகோத்து கொண்டு நித்யோத்சவ பரிபாலனத்துக்கு ஏற்பாடு செய்தார். நித்யான்னதானத்துக்கு வழிபாடு செய்தார். கிட்டத்தட்ட 7 வருட காலம் இவர்களுடைய கையிலே கோவிந்தபுர மடம் இருந்தது. பொற்காலம் அது. எப்பொழுதும் ராமநாம முழக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதற்கென்றே ஒரு சில பிரத்யேகமான ஜீவன்கள் அங்கேயே தங்கி போதேந்திராளுக்கு திருக்கைங்கரியம் செய்த வண்ணம் இருந்தனர். ஐயாவாள் மட புனரமைப்பு. பாம்பையிலே உபன்யாசம் செய்யும் பொழுது ஐயாவாள் மடத்திலே பெரும்பகுதி விழுமளவிற்கு இருக்கின்றது. எனக்கு ஒரு உத்தமாதிகாரி வேண்டும். மடத்திற்கு நித்திய பூஜகராக இருந்து கொண்டு பஜனையிலே பெரும் ஈடுபாடோடு ஐயாவாள் மடம் உலகிலே பேசப்படும் அளவிற்கு அதை செய்ய வேண்டும் என்று ஆணையிட அடுத்த கணம் ஒரு 20-25 வயதுக்குள்ளான ஒரு பிரம்மச்சாரி எழுந்து நிற்கின்றார். அடியேன் இருக்கின்றேன், வருகின்றேன் என்று கை உரைத்திட அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டு தன்னுடன் அணைத்து வந்தார். அவர்தான் இன்று ஐயாவாளின் அனுத்தராவதாரம் இவன் என்று அவருடைய திருவாயினாலேயே பெயர் பெற்ற திருவிசலூர் ராமகிருஷ்ண அண்ணா அவர்கள். மடத்தை விஸ்தாரம் செய்து புனரமைப்பு செய்து பக்ஷோத்சவ ஏகாதசி தோறும் உற்சவங்கள் நடைபெறுவதற்கும், கிருஷ்ண ஜன்மாஷ்டமி, ஸ்ரீமத் ராமாயண நவாகத்தோடு கூடிய சீதா கல்யாணம் மற்றும் மே 1ஆம் தேதி பத்மாவதி கல்யாணம், அதற்குண்டான பவ்வளிம்பு உற்சவங்கள், மார்கழி மாசந்தோறும் இருவேளையும் பஜனை, திவ்யநாமம் மற்றும் வார்ஷிக உற்சவமான கங்கா கிருஷ்ண தினத்தை பெருமளவிலே உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு செய்தவர் நம் குருநாதர். மருதாநல்லூரிலே பெரியவர் கல்யாணராம கோதண்டராம சுவாமிகளுக்கு பிறகு அடுத்த வாரிசை நியமனம் செய்து அந்த மடத்தை ஒரு சீரமைப்பு செய்து அழகாக அது உலகோரால் புகழப்படும் அளவிற்கு உயர்ந்த புனரமைப்பு செய்து அருளினார். விஜயகோபால் யதிகளுடைய அதிஷ்டானம் கண்களுக்கு தெரியாத நிலையிலே சத்குரு சுவாமிகள் எவ்வாறு போதேந்திரனுடைய அதிஷ்டானத்தை கண்டுபிடித்தாரோ அவ்வாறு தியானாவஸ்த நிலையிலே இருந்து போலகத்திலே அவ்விடத்தை கண்டுபிடித்து அந்த யதிகளுக்கு மடத்தையும் அமைப்பி சமாதி தலத்தையும் இது செய்து அழகாக வார்ஷிக ஆராதன உற்சவம் நடைபெறுவதற்கு வழிகாட்டினார். இவ்வாறு அருமையாக பல்வேறு திருப்பணிகளை அனவரதம் முழுமூச்சோடு ஈடுபட்டு வந்த நமது அண்ணா அவர்கள் சாட்சாத் பக்த கோலாகலனுடைய அடுத்த அவதாரமே பக்த கோலாகலனே இந்த ரூபத்திலே வந்து பலம் வந்து நம்மை வழிகாட்டுகின்றான் என்பதிலே ஏழளவும் ஐயமில்லை. Govinda Radhe Gopala Radhe Govinda
रमण भक्त कोलाहल लाल की जय।